அமித்ஷாவுக்கு ஒரு திட்டம், எப்படியாவது நடிகர் விஜயை உள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்னு அவங்க ஒரு திட்டம். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் கடும் அழுத்தத்தை கொடுக்கிறார் என்ற செய்தி நேரடியாகவே இன்னைக்கு நாம பார்க்க முடியுது. இதுல 2 கேள்வி. 41 பேர் இறந்து போனதற்கு சிபிஐ வழக்குக்கு இன்று காலை அவர் டெல்லிக்கு செல்ல அழைக்கப்பட்டிருக்கிறார். 1. இல்லை, இன்றைக்கு நாங்கள் தேர்வு நடத்த வேண்டியிருக்கிறது, வேட்பாளர்கள் தேர்வு என்று சொன்ன பிறகு இல்லை, நீங்கள் வந்தே ஆக வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்ததின் விளைவாக அவர் அந்த கூட்டணியில் இல்லை என்பது உறுதியாகிவிட்டது. எப்படி சொல்கிறீர்கள்? ஆம், பல மாதங்களுக்கு முன்பே ஆந்திர பிரதேசத்தினுடைய துணை முதல்வரும் திரைத்துறை நடிகருமான பவன் கல்யாண் மூலம் விஜயிடம் பேசப்பட்டது. அவர் மறுத்து விட்டார் என்றுதான் நமக்கு சோர்ஸ்கள் சொல்கிறது. அப்படி என்றால் அவர் வழக்குகளில் சிக்கப்பட்டு கொள்ளப் போகிறாரா? எது வேணாலும் பாஜக செய்வார்கள். ஆனால் அவருடைய எதிர்காலம் என்னவென்றால், அவருக்கு தேசிய தலைவர்களாக இருக்கிற பெருந்தலைவர் காமராசர், தந்தை பெரியார், அம்பேத்கர், வேலு நாச்சியார், அஞ்சலை, இப்படியெல்லாம் சமூக நீதி பேசக்கூடிய ஒரு கட்சி, சாதிக்கு எதிரானது, மதத்திற்கு எதிரானது, தேசிய நீரோட்ட கட்சி, தலித்துகளுடைய ஆதரவான கட்சி, சிறுபான்மை ஆதரவான கட்சி. ஜோசப் விஜய்க்கு தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியிலிருந்து கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஏராளமான கிறிஸ்தவர்கள் வாக்களிக்க போகிறார்கள். அது மீனவர்கள், நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். மீனவர்கள், கத்தோலிக்கர்கள்.